எங்களுடைய கட்டைநொழி மாணவர்களாகி நாங்கள் ஒன்றிணைந்து வெளியீடு செய்ய இருக்கின்ற இந்த ஊடக சந்தியானது மிக பாத்திரமான ஒரு படைப்பு. அதை எங்களுடைய பாதுகாவலர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த படைப்பு நாங்கள் எங்களுடைய கட்டைநொழியின் காலத்திலே நாங்கள் பெற்ற அனுபவங்களை அதன் வழியாக நாங்கள் கண்டுகொண்ட அந்த விடயங்களை பெற்ற அறிவை ஒன்றிணைத்து ஒவ்வொருவரும் அந்த தங்களுடைய படைப்புகளை தங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை கருத்துருவாக்கமாக அல்லது சொற்சித்திரமாக இதில் பகிர்ந்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட சவால்களுக்கிடையில் தற்போது இந்த சந்தியை நாங்கள் வெளியீடு செய்கின்றோம். ஒரு விடயம் தான், ஊடகத்துறையிலே பயணிப்பது என்பது மிக சவாலான விடயம். இருந்தாலும் ஊடகத்துறையிலே பயணிக்கிற மாணவர்களாகட்டும் அல்லது நபர்களாகட்டும் இன்னும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு ஊடகத்துறையில் தங்களுடைய அடையாளத்தை அல்லது அந்த வெற்றியை பதித்து விட வேண்டும் என்கிற மன இயக்கம் அல்லது ஒரு வெற்றியின் வழியாக தாங்கள் பயணிக்க வேண்டும் அல்லது எல்லா துறையும் போல இல்லாமல் சவால் மிகுந்த இந்த துறையிலே பயணித்து ஒரு தடத்தை பதிக்க வேண்டும் என்ற ஆழ்மன ஆசைதான் இன்று ஊடகத்தால் அதை தொடர்ந்ததாக கூட நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு முடிவாக எடுத்திருக்கிறோம். இது ஒரு நல்ல விடயம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த எங்களுடைய விரிவுரையாளர்கள், எங்களுடைய வவுனியா பல்கலைக்கழக பகலாவன் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுக்கு அறிவூட்டிய அத்தனை விரிவுரையாளர்களுக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய கட்டைநொழி மாணவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகி காலத்தின் குரலாக ஒலித்த இந்த சஞ்சிகையானது தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகை வெளிவந்து கொண்டிருக்க வேண்டும். இதன் மூலம் சமூக மாற்றங்களும் சமூக பயணங்களும் தொடர வேண்டும் என்று அத்தனை பேரையும் அன்பாக கேட்டு எனக்கு போராடுபவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறுபட்ட குரல்கள் சரியான முறையிலே ஒலிக்க வேண்டும் சமூகத்தில் என்பதற்காக இந்த ஊடக கற்கைநெறி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் இந்த ஊடகி என்ற சஞ்சிகையும் வெளியீடு செய்யப்பட வேண்டும் என்பது ஆரம்பத்திலேயே என்னுடைய அவாவாக இருந்தது. இருந்திலும் இந்த வருடத்தில் நாங்கள் போன வருடம் அதாவது டிசம்பர் மாதம் இதை வெளியீடு செய்வதற்காக திட்டமிட்டிருந்தோம். ஆனால் பல்வேறுபட்ட இடர்கள், இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறுபட்ட சூழ்நிலை காரணமாக எங்களால் அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளியீடு செய்ய முடியாது போயிருந்தது. இருப்பினும் இன்றைய நாள் எங்களுடைய மாணவர்களுடைய அயராத முயற்சியின் காரணத்தினால் சமூகத்தினுடைய பல்வேறு விடயங்களை தாங்கிய வகையில் இந்த ஊடகி என்ற நாமத்துடன் இந்த சஞ்சிகை கன்னி சஞ்சிகையாக இன்று வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது. இந்த சஞ்சிகையானது தொடர்ச்சியாக வெளியீடு செய்வதற்கு ஊடகவியலாளர்களாகிய நீங்கள் சமூகத்திலே நீங்கள் பல்வேறு வகைப்பட்ட ஊடகத்தினுடைய குரலை எழுப்ப வேண்டும் என்ற தாற்பயத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக 1ஆம் அணி மாணவர்கள் இருக்கிறார்கள், 2ஆம் அணி மாணவர்கள் இருக்கிறார்கள், 3வது அணி மாணவர்கள் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லா ஊடகவியலாளர்களை இணைத்து இதனை தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும், பத்திரிகை துறையிலே இதனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய பேரவாவாக இருக்கின்றது. அந்த கோரிக்கையும் இந்த இடத்திலே நான் விட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு சிறம்பெற நடக்க வேண்டும். அதற்கு பல்வேறுபட்ட ஆசைகளையும் வழங்கி அமர்ந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம், எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இவ்வாறான செயற்பாடுகளில் மிக மிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி சமூகத்திற்கு பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும், சரியான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற தார்மீக கடப்பாடை உங்களுடைய ஊடக தர்மத்தின் மத்தியிலே உங்களுக்கு வெளியீடு செய்து கொண்டு அதை உங்களுடைய கடப்பாடாக நீங்கள் ஏற்று தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்வுகளையும் பத்திரிகையை தொடர்ச்சியாக நீங்கள் வெளியீடு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து, எங்களுடைய நேரத்தின் காரணமாக நிரம்ப விடயங்களை நாங்கள் கதைக்கலாம், ஆனால் நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் அமர்ந்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து எமது ஊடக சஞ்சிகையானது வெளியிடும் நிகழ்வு இடம்பெறும். இந்த எமது தாய்க்கு ஜாமரான மதிவதனி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரையினை வழங்குவதற்காக எமது பல்கலைக்கழகத்திற்கு வருகை பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் அவர்களே, அதே போன்று இங்கே வீட்டிற்கும் ஏறிய விருந்தினர்களே, இந்த
மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.